மா, இதுதாம்மா என்னுடைய வசந்த மாளிகை. இனிமேல் நீ வாழ போற வீடு. உள்ள போய் என்னங்க எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரி சரி. என்ன வேணும் சொல்லி அடிப்பேன். நீ தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிய அந்த முத்துக்கால அவ கடையாணி கண்டது கூட தெரியாம வண்டியை ஓடி எழுத்தினால் தலையெழுத்து ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் எங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். அது எங்கே இல்லைங்க, நம்ம 90s கிட்ஸ்க்கு மிக பிடித்த ஒரு முக்கியமான ஒரு மெகா ஹிட் கொடுத்த அந்த படம் பார்த்திங்கன்னா சூரிய வம்சம். அந்த சூரிய வம்சம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ட்ராமா படம் இல்லாமல் அது காலங்கள் மாறினாலும் நம் நினைவுகள் இன்றென்று மாறாது. அந்தளவுக்கு அந்த படம் வந்து பெரிய ஹிட் அடித்தது அந்த காலத்திலே. இப்பயும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நிறைய படங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஷூட்டிங் பண்ணிவிட்டு அது மிகப்பெரிய ஹிட் அடிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா பொள்ளாச்சி அமைந்திருக்கும் சேத்துமடியில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். பொள்ளாச்சி பக்கத்தில் பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் சேத்துமடை. அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு, அந்த இடத்துல நம்ம இன்றைக்கி போயிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் அங்கே வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. எக்கச்சக்கமான படம் அந்த இடத்துல தமிழ், தெலுங்கு, கன்னடன்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அட்ராக்டாக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குங்க. இந்த பொள்ளாச்சி எடுத்துக்கிட்டனாவே உங்களுக்கு நல்ல ஒரு கிளைமேட்டோட தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சேத்துமட்டைக்கு என்ற இடத்துக்கு வந்துட்டோம். வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா செம்மையாக கேட்டில் போட்டு நல்லா செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். நல்லா பாருங்கள், இந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் போட்டுனுக்கிறாங்க. எல்லாம் கிளர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசாக தான் இருக்குது, இப்போ தான் போட்டுனுக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எக்கச்சக்கமான படம் ஷூட்டிங் பண்ணுகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் போடுற அனைத்து வீடியோ பார்த்தீங்கன்னா மேலேக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டோட வீடியோ நம்ம சேனலில் போட போகிறோம். நீங்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இனிமேலுக்கு நம்ம எல்லா வீடியோவும் நம்ம போடப்படும். ஓகேங்களா? பாருங்கள், இன்றைக்கி நம்ம எங்கே வந்து இருக்கிறோன்னா பொள்ளாச்சி பக்கம் நம்ம ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் வந்துன்னுக்கிறாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு எந்த படத்தில் இந்த ஏரியா எடுத்துன்னுக்கிறாங்கன்னா சூரிய வம்சம் படத்தில் தேவயானி சரத்குமார் அவர்கள் மேரேஜ் பண்ணிட்டு பின்னாடி அவங்க மணிவண்ணை வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஒரு இடத்துக்கு. அந்த இடம் தான் இப்போ நம்ம காட்ட போகிற வீடு. பாருங்கள், இதுதான் பாருங்கள் அந்த வீடு. சரத்குமார் தேவயானி அவர்கள் கல்யாணத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மணிவண்ணன் ஒரு இடத்துல வந்து வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அந்த வீடு தான் இந்த வீடு. நல்லா பாருங்கள், நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 படம் வந்து ஷூட்டிங் பண்ணுகிறாங்க. அது உங்களுக்கு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? சரத்குமார் நடித்த 1997ஆம் ஆண்டு சூரிய வம்ச படம் இந்த இடத்துல தான் ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க. மா, இதுதாம்மா என்னுடைய வசந்த மாளிகை. இனிமேல் நீ வாழ போற வீடு. உள்ள போய் பாருமா. சரி மா, இந்த சாவி. ஆயிரத்தி 1992ஆம் ஆண்டு இது நம்ம பூமி நவரச நாயகன் கார்த்திக் நடித்த படத்தோட பாட்டு இந்த இடத்துல தான் எடுத்திருக்கிறாங்க. அத்தனையோ அத்துபடிதான் பாரு, அட இப்படியோ இல்ல அப்படியோ சொல்லு எப்படியோ ரெடி நானே. 1995ஆம் ஆண்டு முத்துக்காளி என்ற படத்தை நவரச நாயகன் நடித்த இந்த படத்துல மனோரமாவோட வீடு இந்த இடத்துல தான் காமிச்சுன்னு இருக்கிறாங்க. அப்படியா சொன்னா? என்னமோ சொன்னானே சொல்லி இருப்பான். எடுத்து வந்த சீலை கொண்டே கொடுத்துட்டு சாப்பிட வாங்கிட்டு வந்தா தாண்ட கஞ்சி ஊத்துவேன்னு சொன்னல. அதே போல 1999ஆம் ஆண்டு பிரசாந்த் மற்றும்
கௌசல்யா நடித்த ஆசையில் ஒரு கடிதம் என்ற ஒரு படத்தோட கிளைமேக்ஸும் ப்ளஸ் ஒரு சாங்ஸ் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க. 1992ஆம் ஆண்டு கமலஹாசன் நடித்த சிங்காரவேலன் படத்தோட ஷூட்டிங்கு இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க பாருங்க. பட்டத்துக்கு போறதா கேள்விப்பட்டேன். ஆமா, பேரன் பட்டணத்துல இருக்கா. இதை கொண்டு போய் கொடுத்துருங்க. நீங்க தான் இந்த ஊர்லயே சொன்ன சொல் தட்டாம செய்யற பிள்ளையாக்க. நீ இத வேற சொல்லிட்டீல, நீ மறக்க முடியுமா? சரி ஆத்தா, நான் வரேன். இப்படி சொன்னா எப்படி? கைய கொடுங்க. நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ரெண்டா இருக்கட்டும். போயிட்டு வாங்க. அது சரி. 2011ஆம் ஆண்டு விஷால் நடித்த விடி படத்தோட பாடல் இச்சி 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 கூடு அந்த சாங்ஸ் இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. தல அஜித் நடித்த பரமசிவன் படத்தோட படம் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க ஒரு பாடல். ரெண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு சிம்பு நடித்த வந்தா ராஜாவா தான் வருவேன் அந்த படத்தோட சாங்ஸோட ஷூட்டிங் இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. 1995ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் நடித்த பசும்பொன் படத்தோட ஷூட்டிங் இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. ரெண்டாயிரத்தி 15ஆம் ஆண்டு விஷால் நடித்த ஆம்பளை படத்தோட அதோட சாங்ஸோட ஒரு பார்ட்டு இங்கே தான் ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க. அரவிந்த் சாமி நடித்த பம்பாய் படத்தோட ஒரு பார்ட்டு இங்கே தான் ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க. എടാ ബഷീറേ, നിന്റെ പെണ്ണ് എന്റെ പയ്യന്റെ പിന്നാലെ വന്നാൽ ഒരു കൊല നടക്കും. പറഞ്ഞേക്കാം. ഞാൻ പാവപ്പെട്ടവൻ തന്നെ, പക്ഷെ അഭിമാനിയാ. 2003 வெளிவந்த கேப்டன் விஜயகாந்தின் இப்போ நம்ம கூட அவர் இல்லைனாலும் அவருடைய நினைவுகள் என்றென்றும் நம்முடன் இருந்து கொண்டே இருக்கும் சொக்கத்தங்கம் என்றோட படத்தோட முழு படத்தை இங்கே தான் ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க. அதோட படத்தோட ஷூட்டிங் இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. ஐயா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. காலங்கத்தால என் வீட்டுக்குள்ள புகுந்து என் கழுத்துல கைத்த கட்டி என்ன. 2019ஆம் ஆண்டு வெளிவந்த பிரபு நடித்த சார்லி சாப்ளின் 2 அதோட படத்தோட சாங்ஸ் இந்த இடத்துல தான் ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் பொள்ளாச்சிக்கு வந்துட்டு இந்த வீடியோ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ண தேவையில்ல. ஏன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த லொக்கேஷன் வந்து வரும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வரலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சிங்காநல்லூர் பேலஸ் அங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பேலஸில் என்னென்ன படம் ஷூட்டிங் பண்ணுறாங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.